Praise the Lord. Hallelujah. வாருங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு. Hallelujah. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க எல்லாரும். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வன்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், காத்திரு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
இதயத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், இயேசுவே நான் உம்மை நம்புவேன். நிந்தனைகள், போராட்டங்கள் இவைகள் மத்தியிலே நம்மை காத்து நடத்துகிற ஒரு வல்லமையான கரம் உண்டு. அது இயேசுவின் கரம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்களா? அப்பா நன்றி, நீர் காத்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா புது பலன் அடைவீங்க. இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய், தவித்து போய், தள்ளாடி போய், எப்போ எனக்கு காலம் பிறக்கும், எப்போ என் தலை நிமிரும், எப்போ காரியங்கள் ஜெயமாய் மாறும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. கழுகை போல எழும்பி உயரத்தில் உன்னதத்தில் பறப்பாங்க. அந்த கழுகுக்கு எப்படி திரும்பியும் அந்த இளமையான அந்த புது பலன் வருகிறதோ, அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். நீங்க சொல்லலாம், என்னால முடியல, நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், என் இருதயம் களைத்து போயிருக்கு. மக்களே, கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு புது பலன் வருகிறது. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, தெய்வமே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார். இயேசுவே, இப்பொழுது உமது வார்த்தையிலே எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் வேதத்திலிருந்து அற்புதமான ஒரு பகுதியை ஆதாரமாக எடுப்போம். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்கு உடைய பின்னணியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இது யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறாரு. யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து. 14ஆம் அத்தியாயத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய பொண்ணு, பொருள், எல்லா ஆஸ்திகளையும் அபகரிச்சிட்டாங்க. அவன் பகைவர் கையில் மாட்டிக்கொண்டான். கர்த்தர் இதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆபிரகாம் அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு? ரெஸ்கியூ பண்றாரு, காப்பாற்றுறாரு. திருப்பி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். லோத்து வசித்த அந்த பட்டணத்தில் இருந்த அந்த ராஜாவையே பிடிச்சிடுறாங்க பாருங்க. கடைசியில் அந்த ராஜாக்குரியது என்னவோ எல்லாவற்றையும் எடுத்து அந்த ராஜாக்கே கொடுத்துட்றாரு ஆபிரகாம். ஒன்று கூட கை வைக்கல, எனக்கு வேணாம். சரி, இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எப்பா, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கர்த்தர் 2 மிக பெரிய ஒரு உத்தரவாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். I am thy shield and thy exceeding great reward. இல்லையா? ரிவார்டுன்னு வருது தமிழ் மொழிபெயர்ப்பில், பலனுமாய் இருக்கிறேன்னு வருது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரிவார்டு. இந்த after these things the word of the Lord come to Abraham in a vision. அவனுக்கு தரிசனத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போதான் சொல்றாரு, நீ பயப்படாத, do not be afraid Abraham, I am your shield, your very great reward. நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன்ப்பா, நான் தான் உனக்கு பலனுமா இருக்கிறேன், நான் தான் உனக்கு அந்தஸ்தே. கவனிங்க, முத காரியம், ஆபிரகாமுக்கு தரிசனம் வருது. அந்த தரிசனம் என்ன சொல்லுது? God conveyed his will, plan and promises. It shows God's desire for a personal relationship with his
chosen people. இந்த தரிசனம் எதை காமிக்குது? கர்த்தர் எந்த மக்களை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த மக்களோடு கூட அவர் உறவாடுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை கன்வே பண்றாரு. அவருடைய திட்டம், அவருடைய வாக்குத்தத்தம், அவர் இருதயத்தில் இருக்கிற அந்த விருப்பங்கள், அது தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன பெரிய பிளான் இருக்கு, கடவுளுடைய வாக்குத்தத்தம் பலிக்குமா? இந்த பகுதி எதை வெளிப்படுத்துதுன்னா, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு அற்புதமான திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா? அவருடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை நினைப்பூட்டுகிறதுக்கு தான் ஆபிரகாமை இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நமக்கு காண்பிக்கிறார். ரெண்டாவது, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், do not be afraid. நீ பயப்படாத. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லோத்தை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாரு, திரும்பி அந்த பொசிஷனை லோத்துக்கு வாங்கி கொடுக்குறாரு. இப்போ சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, ஏன்னா இந்த பயம் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில், விசுவாச ஜீவியத்தில் இந்த பயம் இருக்கக்கூடாது. ஃபியர் கேன் அரைஸ் ஃப்ரம் அன்சர்டனிட்டி. இந்த பயம் இருக்குது பாருங்கள், அது எழும்புச்சுன்னா அது என்னன்னா அன்சர்டனிட்டியை தான் கொடுக்குது. கலக்கம், சந்தேகம், ஒரு கிரிப்பே கொடுக்காது. எவ்வளோ தூரத்துக்கு சந்தேகத்தை கொடுத்து பயமுறுத்தி நம்ம மனதை அதிலிருந்து அது கலைக்க தான் செய்யும், மனதை கலைக்கும். யாருக்கிட்ட? அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்க கிட்ட இந்த பயம் இப்படியா வேலை செய்யும். அதனால தான் அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்க கிட்ட இந்த பயம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. மூன்றாவது, நான் உனக்கு கேடகம், ஐ ஆம் தை சீல்டு. இந்த சீல்டு எதை குறிக்குதுன்னா, இது ஃபிசிக்கலாக ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுது. பேட்டிலில், போரில் ஃபிசிக்கலாக ப்ரொடெக்ட் பண்ணுது, அவங்கள பாதிக்காமல், அந்த ஆயுதங்கள் விழுந்து இவர்களை தாக்காமல். ஆனால் அது ஆவிக்குரிய விதத்தில் என்ன அர்த்தம்? காட் சீல்னு சொல்லும் போது a symbol of divine protection, security and deliverance. இது தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஒரு காவல், தெய்வீக விடுதலை. இது மனுஷனுக்கு தராரு, உங்களுக்கு தராரு, எனக்கு தராரு, இன்னைக்கு தராரு. அதனால தான் சொல்றாரு, நான் உனக்கு கேடயமும் நான் பலனா இருக்கிறேன்றார். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை ப்ரொடெக்ட் பண்ணாரு. எந்த விதத்தில்? ப்ரொடெக்டர் அகெயின்ஸ்ட் போத் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் அண்ட் இன்டர்னல் டவுட். எக்ஸ்டர்னல் வெளிகரமாக இருக்கிற சில பயம், சில காரியம் நம்மளை த்ரெட் பண்ணுது இல்லையா? எப்படி நீ வந்துடுவ மேலே? இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, பெருக்கம் நடக்கலையே, செழிப்பு வரலையே, சமாதானம் வரலையே, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்று கூட வரலையே. இதுதான் த்ரெட் பண்ணுறது. நடக்காது, அவ்வளோதான். இதுதான் உன் தலையெழுத்து. இது வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டு. இன்டர்னல் என்னன்னா சந்தேகப்பட வைக்கும். எப்படி? அதான் ஒன்றுமே நடக்கலையே, எப்படி இது இனிமேல் எப்படி நடக்கும்? இவ்வளோ நாள் நடக்காதது எப்படி நடக்கும்? பாருங்க. அதனால தான் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாரு இல்லையா, நான் உனக்கு கேடயம். அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ரெண்டு விதத்துக்குமே நான் உனக்கு கேடயம். நான் உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுப்பேன், செக்யூரிட்டியை கொடுப்பேன், டெலிவரன்ஸை கொடுப்பேன். இறுதியா நாலாவது என்ன சொல்லுது? யூ வேர் எ கிரேட் ரிவார்டு. இல்லையா? நீ நன்மைக்குரியவன் இல்லையா? நீ பலனுக்கு உரியவன். எல்லா பலனையும் நீ எடுப்ப, பலனை எடுக்க வைப்பேன்றார். மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்ன காமிக்குது? This part emphasizes that God is not only Abraham protector but also is ultimate reward. இல்லையா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாதுகாவலராக மாத்திரம் இல்லை, அவரே அவனுக்கு தன்னை ரிவார்டாக கொடுக்குறாரு. எப்போ என்னைய வச்சுக்கோ. அதெல்லாம் கவனிங்க. அவர் இருந்துட்டாருன்னா எந்த இடத்துல பற்றாக்குறை வரும்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல தோற்று போவீங்கன்னு நினைப்பீங்க? முடியவே முடியாது. அவரே வந்துடுறாரு, அவரே தன்னை ரிவார்டாக கொடுக்குறாரு.
Abraham reward is not a just material wealth or victory. ஏதோ இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஏதோ பொருளோ ஒரு செல்வமோ செழிப்போ அல்ல, இல்லையா? இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப். கர்த்தரே கொடுக்குறாரு. கவனிங்க, அதுக்குன்னு இந்த மெட்டீரியல் அவசியம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் அவசியம் இல்லை, அப்படி இல்லை. கடவுள் இல்லாமல் அது மாத்திரம் இருந்தால் கூட நமக்கு ஆபத்து, நம்ம சில விஷயத்தை செய்ய முடியாது. அது ஒரு அளவுக்கு தான் உதவி செய்யும். அதுக்கு மேலே அந்த பொண்ணும் பொருளும் ஆஸ்தியும் ஜெயமும் ஒன்றுமே காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் நமக்கு ரிவார்டு இயேசுவாகவே இருப்பார் என்றால், இல்லையா, இந்த வெல்த், இந்த விக்ட்ரி, எல்லா நன்மையும் நம்ம பின்னாடி இருக்குன்றது தான் இந்த வசனத்தின் அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ரிவார்டாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தயவுசெய்து பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அத்தி மரம் துளிர் விடலை, ஆட்டு மந்தையில் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரே உங்களுக்கு ரிவார்டாக இருக்கிறாரு. இந்த அத்தி மரம், இந்த ஆட்டு மந்தை, இந்த களஞ்சியம், இதெல்லாம் நிரம்பி வழியும் என்பது நிச்சயம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா, நீ கொடுத்த அந்த வார்த்தைக்கு நன்றி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். God bless you. நம்புங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அவர் கேடயமா இருக்கிறாரு, உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் மேல் பலிக்கும். God bless you.